வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஞாபக மறதியால் தவறிய சில வாய்ப்புகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் சரியான நேரம் இது, சரியான காலங்கள் இது என்று முன்கூட்டியே அறிவித்த சில நாட்களை நீங்கள் மறந்துவிட்டதால் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், சில உறவுகளை நேரில் சந்திப்பதற்கான நேரங்களுக்கான கால அவகாசங்களாக கூட இருக்கலாம். அது அனைத்தையும் நீங்கள் மறந்துவிட்டு சில உறவுகளையும் சில வேலை வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரே நேரத்தில் பல சிந்தனைகளிலும் கற்பனைகளிலும் மூழ்கி இருக்கும் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் மிதமின்றிய மனப்பழுவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன ஞாபக மறதிகளோ அல்லது கவனக்குறைவுகளோ இப்பொழுது கைக்கு எட்டிய ஒரு பொன்னான வாய்ப்பை தவறவிட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்படாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது வேலை வாய்ப்பாகவோ முக்கியமான வணிக ஒப்பந்தமாகவோ அல்லது ஒரு நல்ல உறவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு விதமான நன்மைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த சிறிய தவறை செய்யாமல் இருந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையவை அது மாற்றி போட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஆனால் அந்த சின்ன சின்ன கவனக்குறைவுகள் தான் வாழ்க்கையில எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை உங்களுக்குள்ள கற்பித்து கொடுத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது இதுவரைக்கும் நீங்கள் ஞாபக மறதியால் எத்தனைய வாய்ப்புகளை தவறவிட்டீர்கள். இனிமேல் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கும். மீனம் ராசி என்பர்களை, வாழ்க்கையில சில வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே நம்மை தேடி வரும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கவனக்குறைவுகள் கூட பின்னர் பெரிய ஒரு வருத்தமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுக்குள்ள சிறிதாக தெரிந்த பிரச்சனைகள் நாள் கணக்கில் போக போக அது பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வழிகளையும் கூட உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எது நடந்தாலும் அதில் ஒரு கவனத்தை வைப்பது தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது அதுவே மிகப்பெரிய பிரச்சனைகளை அதுவாகவே தேடி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மூலம் நன்மைகள் நடக்கிறதோ தீமைகள் நடக்கிறதோ அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனக்குறைவு எதுவும் இல்லாமல் சரியான முறையில் செய்து கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு அதன் மீது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் பிற்காலத்தில் தேவையில்லாத ஒரு வதந்திகளும் உங்கள் பக்கம் வராமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய அருகில் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சூழ்நிலைகளும் கவனக்குறைவுகளும் சரியான நேரத்தில் செயல்பட முடியாத காரணத்தால் அந்த வாய்ப்பு உங்களை விட்டு தவறி போன ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் இப்படி ஏற்பட்டு அது மென்மேலும் என்னை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இந்த சம்பவங்கள் இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய நினைவுக்கு வந்தது போல கூட இருக்கலாம். அப்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் மீனம் ராசி என்பர்களை, ஒரு வாய்ப்பு தவறியது வாழ்க்கையின் முடிவாக மட்டும் இருக்காது. சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்படுவது அதைவிட பெரிய கதவு திறப்பதற்கான அறிகுறியாகவே இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்கு குருவின் அருள் மூலம் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க தொடங்கும். கடந்த காலத்தில் தவறிய அனுபவங்கள் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவையும் ஒரு புதிய கதவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறந்து வைக்கப் போகிறது. இனிமேல் உங்களுடைய கவனங்கள் அதிகரிக்கலாம். சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமைகள் கூட உருவாக்கலாம். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் இருந்து உங்களுக்குள்ள கிடைக்கும். அது எப்படிப்பட்ட செய்திகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்திகளாக மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைத்துவிடும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் மேன்மை என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். ஏதிலும் திருப்தியற்ற சூழல்கள் அமையலாம். எனவே முடிந்த அளவுக்கு எந்த பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்தாலும் அதனை பார்த்து நீங்கள் பயப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். பிடிவாந்த போக்கினை குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது. அதிகாரிகளால் அலைச்சல்கள் உண்டாகலாம். எனவே அதிகாரிகளையும் மேல இருக்கக்கூடிய ஆட்களையும் நீங்கள் ஒருபோதும் பகைத்து கொள்ளக்கூடாது. அப்படி பகைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஒரு நாளில் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளுக்காக மட்டுமே தான் கூறுகிறேனே தவிர இந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுப்பதற்காக கூறுவது கிடையாது. பொருளாதார ரீதியாக உங்களை பலப்படுத்தும் வகையில் நிலம், வீடு அல்லது அசையாத சொத்துக்களை சேர்க்கும் பொன்னான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வந்து உரிய பங்குகள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் எதிர்கால பாதுகாப்பிற்காக சொத்துக்களை வாங்கி சேமிக்கவும் இது மிகவும் ஏற்ற காலகட்டங்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமை பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய ஒரு தருணங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்காக நீங்கள் வைத்துக் கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே மாறிவிடும். வீடு, நிலம், சேமிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள கிடைக்கும். மீனம் ராசி என்பர்களை உங்களுடைய பொறுமைக்கும் உழைப்பிற்கும் கிடைக்கக்கூடிய பலனாக சொத்து சுகங்கள் சேரக்கூடிய நல்ல காலங்கள் இப்பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு இப்பொழுது அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு காலங்களும் நல்லதாக மட்டுமே தான் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள நன்மைகளுக்காக மட்டுமே தான் கூறுகிறேனே தவிர இந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுப்பதற்காக கூறுவது கிடையாது. பொருளாதார ரீதியாக உங்களை பலப்படுத்தும் வகையில் நிலம், வீடு அல்லது அசையாத சொத்துக்களை சேர்க்கும் பொன்னான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வந்து உரிய பங்குகள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் எதிர்கால பாதுகாப்பிற்காக சொத்துக்களை வாங்கி சேமிக்கவும் இது மிகவும் ஏற்ற காலகட்டங்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமை பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய ஒரு தருணங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்காக நீங்கள் வைத்துக் கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாக